இந்த அழகான ஏரியில ஒரு தங்கத்தாமரை இருந்துச்சு. அந்த தங்கத்தாமரைய நம்ம நாகினி பாம்பு பாதுகாத்து வந்துச்சு. யாராவது பேராசையில தொட்டா அந்த நாகினி எரிச்சிரும். என்னங்க, வீட்டில் தண்ணி சுத்தமாக இல்லை, குடிக்க கூட இல்லை. நம்ம ஏரியில் போய் நான் பானை எடுத்துட்டு தண்ணி மோந்துட்டு வரேன். எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் வேலைக்கு போங்க. அப்படித்தான் கணவர்கிட்ட சொல்லிட்டு வேணி ஒரு பானை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஏரிக்கு தண்ணி மோக்க வேகமாக நடந்து போனாங்க. அடக்கடவுளே, இது என்ன தங்கத்தாமரை மாதிரியே இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. சரி, நம்ம ஃப்ரெண்டு ருக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, அவள்கிட்ட வந்து இந்த தங்கத்தாமரையை பற்றி போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன வேணி தான் ஃப்ரெண்டு ருக்கை பார்க்க பானை தலையில் இருக்கிறது கூட தெரியாமல் வேகமாக நடந்து போனாங்க. பாவம். ருக்கு, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஏரியில் தங்கத்தாமரை ஒன்று இருக்குது, உனக்கு அது பயன்படுமேன்னு சொல்லலான்னு வந்தேன். நாளைக்கு போகலாம் நம்ம. என்னங்க, வேணி சொன்னா குளத்தில் தங்கத்தாமரை இருக்கான். நம்ம வேணி போய் பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சுட்டு வந்து அதை விற்றுட்டு பெரிய பணக்காரங்களாக ஆயிடலாங்க. இந்த விஷயம் வேணிக்கே தெரியக்கூடாது. நான் சீக்கிரம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ருக்கு யாருமே பார்க்கக்கூடாதுன்னு வேகமாக அந்த குளத்தை நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமாக வேணிக்கு தெரியக்கூடாதுன்னு. தன்னோட தோழி சொன்னதை கேட்ட ருக்கு வேணிக்கே தெரியாமல் வந்து பேராசைனால அந்த தாமரையை தொட்டனால அந்த நாகினி ருக்குவை உயிரோடையே நெருப்பில் வச்சு எரிச்சாங்க. வேணி, உங்கள் நல்ல எண்ணம், நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, உங்கள் தோழியும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க. அதுக்காக இந்த தாமரையை நீங்களே வச்சுக்கோங்க. தன்னோட நட்புக்கு செஞ்ச துரோகத்தினால ருக்கு இறந்துட்டாங்க. நம்ம வேணி அந்த செல்வத்தை வச்சு நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சாங்க.